அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் மயிலையில் வாராகி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள அனைவரையும் வாராகி வழிபாட்டு சங்கத்தின் சார்பாக வருக வருக என சந்தோஷ்குமாராகி நான் வரவேற்கிறேன். வாராகி அம்மனின் வழிபாட்டு சங்கத்தின் நோக்கங்கள் என்னவென்றால், இந்திய கலை பாரம்பரியத்தை பேணி காப்பது, மதிப்புமிக்க தென்னிந்திய கலாச்சாரத்தை கட்டி காப்பது, பிணியுற்றோரை பேணி காக்க வேடந்தாங்கல் அருகே ஹாஸ்பைஸ் கட்டுதல், வாராகியின் புகழ்பாட ஒரு வாராகி அம்மன் ஆலயம் அமைத்தல், மதிப்புமிக்க வேதத்தை அனைவருக்கும் போதித்தல், கிராமப்புற ஏழை சிறுவர்களுக்குரிய இலவச கல்வி அளித்தல், சுத்தமும் சுகாதாரத்துடன் கூடிய கிராமப்புற வாழ்வினை பேணி காத்தல். வரவேற்புரை வழங்குவதற்காக வாராகி வழிபாட்டு சங்கத்தின் செயலாளர் திரு உதயகுமார் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மயிலை வாராகி நமது வழிபாட்டு சங்கத்தின் 2ஆம் ஆண்டு நடைபெறும் நிகழ்ச்சியாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் நாம் 9 நாளாக தொடர்ந்து நடத்தி வரும் நிகழ்ச்சியாகும். அதேபோல் இந்த ஆண்டும் இன்றுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி அடுத்த ஞாயிறுடன் 9 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் கலைமாமணி எழுத்து சித்தர் திரு பாலகுமாரன் அவர்களையும், அருள் உரை ஆற்ற வந்துள்ள திரு நீதி அரசர் முருகபூபதி அவர்களையும் நமது சங்கத்தின் சார்பாகவும் குருஜி அவர்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன். அதேபோல் இங்கு கூடியுள்ள அனைவரையும் நமது சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் இறுதி வரை கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய வாராகி குழந்தைகளே, வாராகியின் புகழ் பாட எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் வாராகியின் புகழை உண்மையாக பாடுகின்ற ஒரு சங்கமாக நமது சங்கம் திகழ வேண்டும் என்ற குறிக்கோளோடு மயிலையில் வாராகி 2ஆம் ஆண்டை தொடங்குவதிலே இதை தொடங்கி வைக்க யாரை அழைப்பது என்று நம்முடைய குரலாகவும் மக்கள் குரலாகவும் உழைக்கின்ற ராம்ஜி அவர்களை கேட்ட பொழுது நம்முடைய எழுத்து சித்தர் அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு சித்தரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும். நம்முடைய எழுத்து சித்தரை பிடித்து நம்முடைய சங்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது 3 ஆண்டு கனவுகள். இன்று அது நிறைவேறியுள்ளது என்பதில் நானும் உங்களோடு சேர்ந்து பெருமகிழ்வு அடைகின்றோம். ஐயா அவர்களை மிக நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி வந்துள்ள ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி எங்களுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயாவை இந்த வாராகி மயிலையில் வாராகியை தொடங்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, ஜெய குருராயா. திருவண்ணாமலை மகான், கடவுளின் குழந்தை, அடியார்க்கு நல்லான், என் சத்குருவின் பாதங்களை வணங்கி மயிலில் அமர்ந்துள்ள வாராகி கோவிலில் தங்களை இணைத்து கொண்டு வாராகியின் குழந்தைகளாக மாறி
இங்கு வந்திருக்கின்ற பக்தர்களே, மாண்புமிகு நீதியரசர் முருகபூபதி அவர்களே, மக்கள் குரல் பத்திரிகையின் அற்புதமான எழுத்தாளரும் கட்டுரையாளரும் அரசியல் நோக்கரும் சினிமா விமர்சகருமான என் அன்பு நண்பர் ராம்ஜி அவர்களே, ஐம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் ஐம் சௌ ஓம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகி மோகினி நமக தம்பி சம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சகுர்முககதி ஜிஹ்வாஸ்தம்பரம் குர்குரு சிக்ரம் பத்யம் ஐம் க்ளம் டகட்டக டகட்டக ஹும் வாராகி அம்பா ஸ்வாகா. உடம்பை அதிர வைக்கிற ஒரு மந்திரம் சாக்த உபாசத்தில் உண்டு என்றால் அது வாராகி மந்திரம் மட்டுமே. தெரிஞ்சு உட்கார்ந்துருக்காளா தெரியாத உட்கார்ந்துருக்காளான்னு எனக்கு தெரியல. சாக்த வழிபாடு கத்தியில நடக்கிறது. சிவ பூஜை பண்ணுறது எளிது, விநாயகர் பூஜை அதை விட எளிது, விஷ்ணு பூஜை சௌலபியன், அவன் மேலே காலை போட்டால் கூட சும்மா இருப்பான், இல்லை கொஞ்சம் வலிக்கிறதா எடுத்துக்கூடான்னு சொல்லுவான். இது சாக்த உபாசனை நெஞ்சுக்குள் நிறுத்துவது, எண்ணங்களை அழுத்தி மூச்சை பந்தனப்படுத்தி உடம்பை உறுதி செய்து கொண்டு என்ன தேவையோ அதை சாப்பிட்டு கொண்டு என்ன தேவையில்லையோ அதை விலக்கி எவ்வளவு பேச வேண்டுமோ அவ்வளவு பேசி எவ்வளவு பேசக்கூடாதோ அதை விலக்கி உட்காரணும். சாக்த உபாசத்தில் ஆரம்பத்தில் மகாகணபதி மந்திரமும் பாலா திருவிழா சுந்தரமும் சொல்லித்தருவா. பாலா சொல்ல ஆரம்பித்தாலே மோகம் அப்படி பல 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 பலன்னு வரும். சொச்சமா கம்பீரமாக கேட்பா, நான் சொக்கியமாக இருக்கேன் உண்மையாக சொல்லுவா. யார்? பாலா மந்திரம் சொல்கிறவரே எப்படி பேசுவார்? சௌக்கியமாக இருக்கேளா அப்படி வரும் கம்பீரம். நான் சௌக்கியமாக இருக்கேன், சத்தியமாக இருக்கும். அதை குழன்னு என்னவோ இருக்கேன் வராது, வரவே வராது. எந்த சாக்த உபாசனுக்கும் வராது. என்னமோ இருக்குன்னு, ஏன்னா அம்பாள் பக்கத்தில் இருக்கும்போது என்னமோ இருக்குன்னு யார் சொல்லுவா? அப்படிப்பட்ட அந்த சாக்த உபாசத்தில் படிப்படியாக முன்னேறி மனதுர்க்கைக்கு போய் மகாலட்சுமிக்கு போய் பிருத்தியங்கராக்கு போய் ஒவ்வொரு இடமா தாண்டி பஞ்சதசிக்கு வந்து அதெல்லாம் தாண்டி வந்து வாராகிக்கு உட்காரணும். யார் வாராகி? அது ஏன் பன்றி முகம்? எதற்காக அந்த கோர உருவம்? ஒரே ஒரு விஷயம்தான். வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை மனிதன் எதில் அவஸ்தைப்படுகிறான்? வறுமையிலா சகித்துக் கொள்வான், நோயிலா பொறுத்து கொள்வான். அவன் பயப்படுவது அவமானத்திற்கு. உடம்புல வலி இருந்தால் சொல்லவே வேண்டாம், வலிக்கிறது சொல்லவே வேண்டாம், பொறுத்துலாம் ராம 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 ராம. காசு இல்லையா கெஞ்சுவோம், கூத்தாடுவோம், பிச்சை கேட்போம், கடன் கேட்போம், ஏதாவது பண்ணுவோம், ஒரு வேலை செய்துட்டு இருப்போம். ஆனால் உங்களுக்கு தெரிந்தவரே, உங்கள் நண்பரே உங்களை அவமானப்படுத்துகிற பொழுது, நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை தண்டிக்கிற பொழுது, உங்களை இழுத்து பேசுகிற போது, 4 பேர் நிலையில் உங்களை நிறுத்தி நீ ஒரு கேவலமானவன் என்று சொல்லும்போது உள்ள ஒரு வலி வலிக்குமே. அதை எப்படி துடைத்துக் கொள்வது? அந்த வலியை யார் துடைப்பார்கள்? அவமானத்திலிருந்து யார் காப்பாற்றுவார்கள்? வாராகி.
வாராகி மட்டுமே. என்ன மாதிரி தெய்வம்? எங்கு அவமானம் வந்துவிடும் என்று அஞ்சுகிறீர்களோ அப்போ கண்ணை மூடி உள்ளுக்குள்ள அவளை நிறுத்தினா போதும். ஆனால் எனக்கு அதெல்லாம் வராது, கிடையவே கிடையாது. உலகத்தில் பிறந்துட்டேடா அவமானம் நிச்சயம் உண்டு. எங்கேயாவது கல் எட்டிட்டு பொத்தேர்னு சேத்துல விழுவேள். எப்போ வரும், யாரால் வரும், என்ன விதமாக வரும், எவ்வளவு நாள் வரும் தெரியாது. நிச்சயமாக எல்லா பிறப்பிற்கும் அவமானம் உண்டு. அந்த அவமானத்தை உங்களுக்கு வராது தடுப்பவள் வாராகி. ஏன்னா இப்படி பெரிய அத்தாரிட்டி மாதிரி பேசுறிய? இல்லை, அத்தாரிட்டி இல்லை, அனுபவம். அனுபவத்தோட ஒரு அத்தாரிட்டி உண்டா? அனுபவம். நடுங்கின வீட்டு வாசல்ல 400 இளைஞர்கள், வீட்டு வாசல்ல 400 இளைஞர்கள், உதவி இயக்குநர்கள் வந்து நின்று வேகமாக பேசுகிறாங்க. பேச விட மாட்டேன்றாங்க, சமாதானம் சொல்ல விட மாட்டேன்றாங்க. கட்டை மேலே வந்து விழுது, கம்பு மேலே வந்து விழுது. மன்னிப்புகள் இப்படி முஷ்டி வச்சுன்னு மூஞ்சிக்கு நேரம் 2 அங்குலம் தூரத்தில் வச்சுன்னு இருக்கான். உன் வீடு முழுக்க பிரியாணியால் அடிப்பேன்டா அப்படிங்கிறான். வீடு முழுக்க கோழி பிரியாணி எடுத்து அடிப்பேன். நீ பாப்பான் தானே, வீடு முழுக்க நாரும். என்ன ரௌத்திரம்! விமர்சனத்துக்கு விமர்சனம் தான் பதில், எழுத்துக்கு எழுத்து தான் பதில். கோழி பிரியாணி அல்ல, ஆனால் இந்த உலகம் உங்களை அவமானப்படுத்தும், முஷ்டியை மடக்கும். 400 பேர் வந்தால் என்ன பண்ண முடியும்? மன்னிப்பு கேட்பதை தவிர. கண்ணீர் மல்க அவர்கள் கேட்ட விதத்தை சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள நான் ஆரம்பிச்சது ஐம் க்ளீம் சௌ ஐம் க்ளம் ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தி நிர்மக ருந்தே ருந்தி நிர்மக ஜம்பே ஜம்பி நிர்மக மோகே மோகி நிர்மக தம்பே தம்பி நிர்மக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சதுர்முகதி ஜிஹ்வாத்தம்பனம் குரு குரு சிக்ரம் வசியம் ஐம் க்ளம் டகட்டக டகட்டக உம் அஸ்ராய்பட் ஸ்ரீ மகாவாராகி அம்பாசுவாகா. கத்தி, பட்டா கத்தி. வந்தவன் நிறைய பேர் அவமானப்பட்டான் சாமி. ஐயோ ஐயோன்னு பத்திரிகையிலாம் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுது, தெருவில் போகிறவா இப்போ வரவா காலெல்லாம் விழுந்த நமஸ்காரம் பண்ணி அவமானப்பட்டவாகலாம் உண்டு. பேர் சொன்னால் பத்திரிகை ஆசிரியர் எழுதிடுவார். அப்புறம் மறுபடியும் ஒரு கூட்டத்தை என்னால் சாய்க்க முடியாது. ஆக அந்த எதிர்ப்பை செய்த அத்தனை பேருமே அவமானப்பட்டார்கள், அடிபட்டார்கள். வந்து உங்கள் வீட்டுக்கு அப்படி வந்தது தப்புன்னு சொன்னான். என் வீட்டு பெண்மணியை அவமானப்படுத்தி பேசினாய் அல்லவா, உன் வீட்டு பெண் அவமானத்தை உன் தலையில் கொண்டு வந்து தேய்த்தது. விம்மி விம்மி நீ அழுததை நான் டிவியில் பார்த்தேன். அப்பா, வாராகி சத்தியம், வாராகி சத்தியம். நான் ரௌத்திரமாக பேசவில்லை, நான் வன்முறையை சொல்லவில்லை. என்ன நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் என்ன சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எகிரி வந்து ராம்ஜி ஒரு பலான்னு அற விட்டார்னா நான் ராம்ஜியை என்ன பண்ணுறது? ஐயா அடிக்காதையா வலிக்கிறது. ஒரு தடவை 2ஆம் தடவை அடிக்கிறார், 3ஆம் தடவை அடிக்கிறார், 4ஆம் தடவை அடிக்கிறார். என்னால் அடிக்க முடியாது. வாராகி தான் அடிப்பதை தடுத்து நிறுத்தது மட்டுமல்ல, ராம்ஜிக்கு பாடமும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சக்தி வாராகி. விக்கிரகம் பிரதர்ஷனை பண்ணியிருக்கார் குரு. போகும்போது வரும்போது பச்சையப்பன்னு பார்ப்பேன். பச்சையப்பன் எப்படி வாராகியாச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் ஏதோ உள்ள ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. நண்பர்களே, குறைவான கூட்டமாக நிறைவான மனிதர்கள் இங்கே இருப்பதால் இன்னும் 2 விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். சிலை வடிவு, அந்த பொம்மை, அதெல்லாம் வாராகி. ஒரு நமக்கு வேணும், மனசு குவிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு அந்த பிரதிமை வாராகி எங்கே இருக்கு? ஏன் ஆழ்ந்து ஆழ்ந்து கொம்புகளால் தேய்த்து கிழங்கு படுத்தி இருக்கிற விஷயம் எங்கே இருக்கிறது? உள்ள இருக்கு.
என்னது அது? என்ன தோண்டி எடுக்கிறது? பன்றி என்ன தோண்டி எடுக்கும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கிழங்கு. பன்றி விரும்பி சாப்பிட்றது காட்டு பன்றி. இந்த ரோட்டில் போகிற பன்றி இல்லை, அது வேலை, அதுக்கு தந்தம் கிடையாது. காட்டு பன்றி அதை அகழ்ந்து வேரையும் வேருக்கு கீழே இருக்கிற கிழங்குகளையும் நோண்டி எடுத்துரும். மனிதருக்குள் எது கிழங்கு? அகந்தை தான் கிழங்கு. அகந்தை கிழங்கு. அந்த அகந்தை கிழங்கை தோண்டி எடுப்போல் வாராகி. அந்த அகந்தை கிழங்கள் தோண்டி எடுக்கின்ற சிந்தனை எங்கிருக்கிறது? உங்களுக்குள் இருக்கிறது. எப்படி வரும்? வாராகி மந்திரம் ஜபித்தால் வரும். வாராகி எந்திரம் வைத்து பூஜை செய்தால் வரும். வாராகி பூஜை பண்ணுறதுக்கும் எந்திரம் வைக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணணும்? குரு சொல்லி தருவார். மூச்சு பயிற்சி வேணும். உக்காரணும். உக்காரணும்னா மூச்சு சரியாக உள்ளே போகணும், வெளியே வரணும். மூச்சு சரியாக உள்ளே போய் உட்கார்ந்தால், அப்படி அந்த சுவாசம் சரியாக இருந்தால் இடுப்பு, முதுகு, கழுத்து, தலை ஒரு நேர்கோட்டில் இருக்கும். இது ஆசன சித்தி. இந்த ஆசன சித்தியை உங்களுக்கு வாராகி வரவழைத்துடுவாள். கேட்கணும். மூச்சு சரியாக விடணுமே. ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணி ஃபுல்லாக வெளியே விடணும். பண்ண மாட்டோம். நிறைய தாட் ப்ராசஸ் மூச்சு விடதை கலைக்கும். தாட் ப்ராசஸ்க்கு மூச்சுக்கு சம்பந்தம் உண்டு. மூச்சு சரியாக விட்டேன்னா யோசனைகள் குறைவாக இருக்கும். யோசனைகள் குறைவாக வர மூச்சு நிதானப்படும். இது ஒன்றுக்கொன்று லிங்கானது, மாற்றிக்கொண்டது. மூச்சு சரியாக இருந்தால் யோசனை சரியாக இருக்கும். யோசனை சரியாக இருந்தால் மூச்சு சரியாக இருக்கும். இந்த விஷயத்தை உள்ளுக்குள் வாங்கி அமைதியான பிறகு, பாலா மகா கணபதினா கத்துன்ற பிறகு வாராகிக்கு உட்காருங்க. ஆழ்ந்து உட்காருங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உட்காருங்கள். இந்த மந்திரம் எனக்கு வசப்படணும். இந்த மந்திரம் எனக்கு வசப்படணும். திரும்ப 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 திரும்ப. எப்போ சொல்லலாம்? எப்போ வேணால் சொல்லலாம். எப்போ வேணால் சொல்லலாம். எங்கே வேணால் சொல்லலாம். இந்த வாராகி மந்திரத்தை நான் கடற்கரையில் அதிகம் ஜபித்திருக்கிறேன். இன்று காலை இந்த வாராகி மந்திரத்தை சமயபுரத்தால் முன்பு 5:30 மணிக்கு சொன்னபோது இந்த மாதிரியான ஒரு பரவச நிலை ஏற்பட்டது. உடம்புலேருந்து பிஞ்சு வெளியே வருது. பரவது அங்குங்க எங்கேயும் பிரகாசம். அதிர்றது உடம்பு. இங்க காலியா இருக்கு. எல்லா இடமும் காலியா இருக்கு. எல்லாமும் வெளியே போறது. என்னமோ உள்ள நுழையிறது. எது வெளியே போச்சு, எது உள்ள நடந்தது தெரியல. பட் ஸ்டேஞ்ச் எப்போ வாராகி சொன்ன பிறகு. அதுக்கு முன்னாடி அங்கே சன்னதியில் என்னை முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சா, உட்கார்ந்தோடனே நான் பாலா சொன்னேன், சேம்பர பார்வதி சொன்னேன், வனதுர்க்கியை சொன்னேன், பிரித்யங்கரா சொன்னேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் உள்ளே சூடு எழும்பவில்லை, குண்டலினி எகிரவில்லை. வாராகி சொன்னதும் பித்துக்கொண்டு ஓடி வந்தது. அத்தனை பவர், அத்தனை பவர் இந்த வாராகி. இங்க வந்து உட்காரத்துக்கு குடுப்பனை இருந்தாலும் உட்கார முடியும். வாராகி பக்கத்தில் உட்கார்றதுக்கு, வாராகி தெரிந்த ஒரு குருவுக்கு அருகே உட்கார்ந்ததற்கு தலையெழுத்து இருந்தால்தான் முடியும். நல்ல தலையெழுத்து. போன ஜென்மத்தில் அம்பாளைக்கு என்னத்தில் அபிஷேகம் பண்ணிடணும், தேனில் பண்ணிடணும், பாலில் தெரியணும், அது தெரியல. ஓடி வந்தாச்சுங்க. எங்கே வந்தாச்சு? வாராகி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திற்கு, வாராகி சொல்லித் தருகிற குருவுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், காசு கஷ்டம் வராது சார். நீங்கள் மகாலட்சுமி மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது உள்ள அடக்கம். மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியம் தெய்மி பாகா வாராகி கொடுத்துருவோம். பண கஷ்டமே வராது. ஏதோ செலவாயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், செலவாயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அவமானம் துடைத்தல், வறுமையை துடைத்தல், நோய் நீங்குதல். என்ன
உன்னை பார்த்தா நோய் நீங்கின மாதிரி தெரியலையே அப்படின்னு யாராவது லேசாக சிரிக்கலாம். எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, லங்ஸில் ப்ராப்ளம் இல்லை, மூளையில் ப்ராப்ளம் இல்லை, வயிற்றில் ப்ராப்ளம் இல்லை, ஸ்கின்னில் ப்ராப்ளம் இல்லை. 2 பைபாஸ் பண்ணதுனால கால் 2 வீக்காக இருக்குது, அவ்வளோதான். இது முதுமை, 69 வயசு முதுமை. இதுக்கு மருந்து கிடையாது. சில பேருக்கு 70-75 வயசு வரைக்கும் தள்ளாமல் வரானோ. நாமெல்லாம் நன்னா ஆடி இருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமே தள்ளாட்டம் வந்துடுச்சு. 69 வயசுக்கு தள்ளாட்டம் வந்திருக்கு. நடக்கிறது கஷ்டம். ஆனால் ராஜேந்திர சோழன் 3ஆம் பாகம் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் ஊருக்கு போனோம். இன்னும் இந்த நடைய வச்சுட்டு எந்த ஊருக்கு போவேன்னு என் ஒய்ஃப் கேட்டா. நீங்கள் 2 பேரும் வாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர், தோளில் கை வச்சுன்னு நான் நடந்து போகணும். எங்கே போகணும்? கங்கை முகத்துவாரத்துக்கு. ஏன் போகணும்? ராஜேந்திர சோழன் அங்கே போயிருக்கானே, அங்கேருந்து நாவாய் வச்சுருக்கேன்னு. பா, இங்கே உட்காந்து அந்த நாவல் எழுத முடியுமா? கம்பர் பண்ண தப்ப நான் பண்ணலாமா? கம்பர் ஒரு இடத்திலே கங்கையை விவரிக்கிறார். எதிர்கரையில் குகன் இருக்கானா, கைத்தட்டி வான்னு லக்ஷ்மணன் கூப்பிட்றானா. குகன் வந்துட்டேன் அப்படிங்கிறானா. அண்ணா கங்கையை பார்த்ததில்லை, காவேரி பார்த்துருக்கார். அதனால் எதிர்கரையிலேருந்து கூப்பிடுற மாதிரி எழுதிட்டார். கங்கைக்கு எதிர்கரையே கிடையாது, எங்கேயோ இருக்கு, பிரம்மாண்டம். அலை அடிக்கிறது ஐயா, ஒரு அடி வயதுக்கு அலை சொட்டேன்னு அடிக்கிறது. அலை அடிக்கிற கங்கையை அலை அடித்தால் ஆடுகள் இந்த பக்கம் 6 அடி தூக்குறது, இந்த பக்கம் 6 அடி இறங்கிறது. அப்படி ஒரு படகுற ஒரு ஆட்டம். அந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு நான் போக முடிந்ததற்கு காரணம் ராஜேந்திர சோழன் எழுத வேண்டும் என்ற ஆவல் மட்டுமல்ல, எனக்கு பின்னால் என்னை காத்து கொண்டிருக்கின்ற வாராகி சக்தி உபாசகம். சாக்த உபாசத்துக்கு வந்துட்டாக்க கவலையே இல்லை. அழகாக கொண்டு போய் கல்கட்டாவை பார்த்துட்டு அசாமுக்கு போய் அங்கே இருக்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு, சிவன் வெட்டிய போது யோனி ரூபமாக கிடந்தவளை பார்த்து அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு, அங்கே எருமை பலி கொடுக்குறதையும் ஆடு பலி கொடுக்குறதையும் பார்த்து, கீழெல்லாம் ரத்தச்சேராக இருக்குது, அதை வேடிக்கை பார்த்து அற்புதமாக திரும்பி வந்தது. 2ஆம் பாகம் எழுதிட்டேன். என் ஒய்ஃப் சொல்கிறா, இப்படித்தான் எழுதணும், வீட்டில் உட்காந்து கங்கை கொண்ட சோழன் எழுத முடியாது தான். நான் அடுத்தது முதல்ல அடி போட்டிருக்கேன். நான் கப்பலில் போகணும். எதுக்கு? அவன் போனானே, நான் போனோம். இவனை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆமாம், வாராகி அருந்தவனை எவனும் கட்டுப்படுத்த முடியாது. பிரியமாக இருப்பான். ராம்ஜி திட்டினா வாங்கிக்கலாம், பிரியமாக இருப்பான். ஆனால் அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற ரௌத்திரம், அந்த உள்ளுக்குள் இருக்கிற முடிவு எடுக்கின்ற திறன் வாராகியிடம் இருக்கும். இஸ் அ பவர்ஃபுல் வாரியர். எல்லா வாராகிய மரணம் செய்தவனும் ஜபம் செய்தவன் பவர்ஃபுல் வாரியர். யார்கிட்ட வேணா வம்பு வச்சுக்கோ, வாராகி செய்து விட்டால் வம்பு பண்ணாத, நகர்ந்து போயிடும். பிரித்திங்கனா கூட ஒரு சின்ன வாயுதந்தான். வாராகி அற்புதம். மனதருக கூட ஒரு எல்லை காவல் தான். வாராகி மிகப்பெரிய சக்தி. எனக்கு முதல்ல அந்த இடம் தாண்டி போகும்போது இவரை பார்த்தேன் நான். என்ன துணிச்சல்ல வாராகி கோவில் கட்டின்னு இருக்கார் அப்படின்னு எனக்கு அதனுடைய வீரியம் தெரியும். அப்பொழுது உள்ளே ஒன்று தோன்றியது. ஏதோ ஒன்று உறுத்தி இருக்கணும், ஏதோ ஒரு நியதி இருக்கணும், ஏதோ ஒரு பலம் இருக்கணும், ஏதோ ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த வைராக்கியமும் பலமும் ஒரு நியதியும் தெளிவாக இந்த குருஜிக்கு இருப்பதால் தான் அங்கு வாராகி கோவில் கொண்டிருக்கிறாள். இங்கே நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் கற்றுக்கணும், அதுதான் கற்றுக்கணும். அவர் மட்டுமா? நீங்கள் ஜபம் பண்ணிட்டே இருக்கோ, நீங்கள் கோவில் கட்டுவேல் வாராய்க்கு. உங்களுக்கு அந்த ஆசை வந்துடும். அந்த முரட்டு தெய்வத்தோடு